ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து நம்ம டிவிக்கு ரசிகர்களும் சரி, தளபதி விஜய் ரசிகர்களும் சரி, 2026 வந்து நம்மளோட டிவிக்கு வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி செம்ம அதிரடியான ஒரு பதில் வந்து டிவிகே நிர்வாகிகள் கிட்ட வந்திருக்கு, அண்ட் டிவிகே கிட்ட வந்திருக்கு, நம்ம தளபதி விஜய் கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து நம்ம தளபதி விஜயோட முதல் கட்சி மாநில மாநாட்டு வந்து நடந்துச்சு. ஸோ செம்ம பிரம்மாண்டமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து எந்த ஒரு மாநாட்டிலையும் வந்து இத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டதான் வந்து சரித்திரமே இல்லை. செம்ம பெரிய ஒரு சாதனை வந்து நம்ம தளபதி விஜய் முதல் மாநாட்டிலே வந்து படைச்சார் அப்படின்னு சொல்லலாம். அவரோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்றது நிறைய பிரபலங்களும் சரி, ஸோ நிறைய அரசியல்வாதிகளும் சரி, ஸோ சில பேர் பாராட்டியிருந்தாங்க, அண்ட் சில பேர் வந்து அவங்களோட எதிர்ப்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ தளபதி விஜய் வந்து டேரெக்டாக வந்து நிறைய கட்சிகளை வந்து தாக்கியிருந்தார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அந்த லிஸ்ட்டில் வந்து அதிமுக மட்டும் இல்லை அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனாலே வந்து தளபதி ஃபேன்ஸும் சரி, நிறைய பேரும் சரி, அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போகிறாங்க டிவிகே அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியே பண்ணிட்டாங்க. அண்ட் அவங்களோட நடவடிக்கையும் அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அதிமுகவோட செயல்பாடும் நம்ம தளபதி விஜயோட டிவிகே செயல்பாடும் ஒரே மாதிரி இருந்ததுனால வந்து ஸோ கண்டிப்பாக வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சமூக வலைத்தளம் சரி, ரசிகர்கள் நம்மளும் சரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து தளபதி விஜய் சார்பாக புஷி ஆனந்த் வந்து பேசியிருக்காரு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, டிவிகே வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்குமா 2026 அப்படின்ட்டு கேட்டதுக்கு, கண்டிப்பாக இல்லை, 2026க்கு நாங்கள் தனியாக தான் போகிறோம் எலெக்ஷனுக்கு. ஸோ எந்த ஒரு கூட்டணியும் எந்த ஒரு கட்சி கூட நாங்கள் வைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2026 வந்து டிவிக்கு வந்து தனியாக வராங்க அப்படின்றது செம்ம ஒரு கெத்தான விஷயமும் கூட.